டெல்லியில சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போற இந்த காட்டுப்பகுதி ரொம்பவே முக்கியமான ஒரு இடங்க. டெல்லி சென்ட்ரல்ல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் சவுத்து நோக்கி நம்ம அப்படியே டிராவல் பண்ணிட்டு வந்தா இறங்குற இடம் தாங்க இந்த குதுப் மினார். அதாவது குதுப் மினார் பக்கத்துல இருக்க மெஹ்ரோலி டெர்மினல் பஸ் ஸ்டேஷன். ஸோ இங்க இருந்து நான் பஸ்ல வந்து இறங்கிட்டேன். இந்த அடர்ந்த காட்டுப்பகுதியை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நான் மட்டும் போனா கரெக்டா இருக்காதுங்க. என்ன மாதிரி டெல்லியில எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்த ஒரிசாவை சேர்ந்த ஒருத்தர் என் கூட வந்திருக்காரு. இப்ப பாக்குற இந்த மோனுமெண்டலுக்கும் லெஃப்ட் சைட்ல ஒரு சந்து இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம உள்ள போனா 2 கிலோமீட்டர்ல நம்ம போக வேண்டிய சஞ்சய்வான் காட்டுப்பகுதி வந்துடும் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த தர்காவை பார்க்கலாங்க. ஸோ இந்த தர்காவில இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பினோம்னா தாங்க இந்த காடு இறங்குது. இங்க வந்து எதுக்குன்னு தனியான வழியெல்லாம் கிடையாது. நாங்களாம் அப்படியே ரேண்டமா நடந்து போனோம் தான். சஞ்சய்வான் காட்டு பகுதியுடைய அழகை ரசிக்கணும்னா அதுக்கான என்ட்ரன்ஸ் வேற. நாங்க ஏன் இந்த ரூட்டுக்கு வந்திருக்கோம்னா மர்மமான காட்டு பகுதி அப்படின்னு இந்த காட்டு பகுதியை சொல்றாங்க. அப்படி என்ன இந்த காட்டுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, யாரோ நம்ம கிட்ட பேசுற மாதிரியும், ஏதோ ஒரு வயசான பாட்டி வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இங்கேயும் எங்கேயும் போக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இங்க நிறைய பேருக்கு தோணி இருக்குங்களாங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ குழந்தைங்கள்லாம் அழுகுற மாதிரியும், யாரோ முணுமுணுக்கிற மாதிரி எல்லாம் வந்து இந்த காட்டில் நடந்து போறவங்களுக்கு அனுபவம் வந்திருக்குங்களாம். சரி, நமக்கும் அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு தாங்க வந்திருக்கேன். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோட உள்ள வந்திருக்கேன். வாங்க உள்ள போய் பார்ப்போம். ரொம்ப லேட்டா வந்து உள்ள என்ட்ரா இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளுக்குள்ள போய் எப்படி இருக்கு இந்த இடம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்கு, நடந்து வர மாதிரி. Why you carry the stone? If there are humans, I will kill them. Oh God, please save us. Amman, Kali Amman will save us. ஒரு என்ட்ரன்ஸ்ல நம்ம ஒரு தர்கா பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த தர்காவில இருந்து உள்ள வர வர இந்த மாதிரி ஒத்தையடி பாதை போகும். அதை பார்த்து நான் அப்படியே உள்ள போய்கிட்டு இருக்கேன். இந்த வழியா போலாமா? Shall we go this way? I think it's pretty better. Come here. இந்த பறந்து விரிஞ்ச அந்த 450 ஏக்கர் பரப்புல உள்ள இந்த காட்டுக்குள்ள நம்ம உள்ள வர வர இங்க ஆளுங்களோட சத்தம் எல்லாமே அப்படியே வந்து நிதப்சமா இருக்குங்க. இந்த ஒரு விதமான ஒரு அமைதியை நமக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுக்கும். ஏன்னா ரொம்ப மைனூட்டான சவுண்டு கூட நம்மளால உணர முடியுங்க. இந்த காட்டுக்கும் இந்த டெல்லியில் நடந்த மர்டர்ஸ்களுக்கும் மிகப்பெரிய சம்பந்தங்கள் இருக்கு. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த ஸ்ரத்தாவுடைய மர்டர் கேஸ் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு மர்டர் கேஸ். அதாவது அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டே அந்த பொண்ணை வந்து கத்தியால குத்தி கொன்னுட்டு அந்த பொண்ணு 35 பீஸா வெட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அந்த பீசஸ் எல்லாம் ஒவ்வொரு நாள் நைட்டு 2 மணிக்கு கிளம்பி வந்து இந்த சஞ்சய்வான் வனப்பகுதியில தான் அவன் வந்து வீசியிருக்கான். ஸோ இது எல்லாமே கொஞ்ச நாள் கழிச்சு வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் என்னவிடா பண்ண பாடியன்னு கேட்கும்போது இந்த சஞ்சய்வான பகுதியில த்ரோ பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து லீக் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்ல, ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ட்ரிபிள் மர்டர் கேஸ்னு ஒரு கேஸ் வந்ததுங்க. அதாவது தன்னுடைய குடும்பத்துல இருக்கிற அப்பா, அம்மா, அக்காவையே அந்த 3 பேரையுமே கொலை பண்ணிட்டு அந்த சட்டை அந்த கத்தியெல்லாம் தூக்கிட்டு வந்து இந்த காட்டுக்குள்ளதான் வந்து போட்டிருக்காப்ல. அது மட்டும் இல்லாம இது மாதிரி நிறைய கண்ணுக்கு தெரியாத டெலிவிஷன்ல வராத மிகப்பெரிய இந்த மாதிரியான ஒரு மர்டர் சம்பவங்கள்லாம் இந்த காட்டு பகுதியில தான் நடந்திருக்கு. அதாவது மர்டர் செஞ்சுட்டு அந்த தடயத்தை அழிக்கிறதுக்கு இந்த காடு வந்து உதவியா இருந்திருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு ரொம்ப தனிமையான, இது சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கிற ஒரு மிக அடர்ந்த ஒரு காடுன்றதுனால தாங்க. என்னுடைய கேமரா ரெக்கார்டிங் வந்து 2.5 மணி நேரத்துக்கு மேல ஷூட் பண்ணலாம். ஆனா இங்க வந்து என்னன்னு தெரியல, கட் ஆகிக்கிட்டே இருக்குங்க. பயங்கரமான ஸ்ட்ரேஞ்ச் இடம்னு ஒரு இடங்க இது. ஐ திங்க் இது ராங் இருக்குன்னு நினைக்கிறேன்ல. ஐ திங்க் அங்க ஒரு வழி இருக்கு, பார்க்கலாம் வாங்க. சத்தியமா இந்த வழியை பார்த்ததே இல்லை. இன்னும் இங்கே சவுண்ட் வருது. இன்னும் நடந்தது இல்லை.
அந்த சைடு ஏதோ சவுண்ட் வருது. ஏதோ ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்கு நடந்து வர மாதிரி. நாங்க ரிட்டர்ன் சவுண்ட் வருதுங்க. What is the sound? கண்டிப்பா அதுக்குள்ள வந்து ஆளுங்க இருக்கு சான்ஸே இல்லைங்க. அந்த இடத்துல வந்து எங்களை நோக்கி நோக்கி அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அந்த சவுண்ட் வந்துச்சு. அது என்ன சொல்றதுன்னா அது வந்து ஒரு விலங்கோடைய ஒரு அனிமலோடைய ஃபுட்பாத் மாதிரி இல்லைங்க. நானும் இல்ல, இட்ஸ் லைக் அது எப்படின்னா 2 கால் வச்சு ஒரு மனுஷன் நடந்து வந்தா அது இருக்கும். இட்ஸ் லைக் ஹியூமன் ரைட். பட் அந்த இடத்துல வந்து மனுஷன் இருக்கிற மாதிரி தெரியலங்க. அந்த இடத்துல ஒத்தையடிப்பாரு கழுத்துட்டு இருக்கிறியா. If someone is there, the DOP is a person, then I will attack him to save him. Did you go back and directly through? I'm thinking that I'm a little bit confused that they are person or the ghost is there. I really don't know, but it is a haunted place. I don't think it's a ghost, but I don't think I have a confused because I had hear some noise. Mark, this is our landmark. And we are going to discuss what is complex. அதனால இப்ப எங்க வந்திருக்கோம் எப்படி போயிருக்குங்கிறதே தெரியல. இடத்துக்கு போய் தான் ஒரு சவுண்ட் கேட்டு திருப்பி ரிட்டர்ன் ஓடியாந்தோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா we hear the sound there in the right, The upside. That side. oh that side. Why you carry the stone always? If there are humans, I will kill them. See now there is Actually no நான் sound. வந்து மொபைல்ல எடுத்துட்டு இருக்கேன். So see there is no sound now. மேபி ஏதாவது உள்ள ஏதாவது விலங்குகள் ஏதாவது இருக்குமாங்க? 2 கால்ல ஏதாவது விலங்கு இருக்கா? Oh my god, devil. We go or should we skip? It's okay, we will go up to that level, then we will come back. There is no way actually. இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாதுங்க. Air around me. When you are starting your video, at that time, the backside plant, none other plant is even leaf is not moving, but except that plant only which was in okay behind. guys, நாங்க இந்த ரூட் ஸ்கிப் பண்ணிட்டு திருப்பி போலாம்னு இருக்கோம். பட் அந்த ரூட் எங்களால அக்செப்டே பண்ண முடியாதுங்க. பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கா இருந்தது. I think there is some negative energy here. சீரியஸ்லி என்னோட கேமராவே ஒர்க் ஆகலைங்க. ஃபுல் சார்ஜ் போட்டு You இது பண்ணி வச்சிருக்கு எத்தனைக்கும். ஆனா சொல்றது ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு. ஆனா இருந்தாலுமே ஒர்க் ஆகல. நான் அதுக்காக பேயெல்லாம் இருக்கு இப்படி இப்படிலாம் உங்களுக்கு பயமுத்துல. பட் நாங்க பாக்குறத சொல்றோம். நான் இருக்குன்னு நான் நம்பவே மாட்டேன். இப்பவும் நம்ப மாட்டேன். கண்டிப்பா சவுண்ட் வந்தது. ஏய் யூ ஆர் யூ ரியலி சீரியஸ்லி யூ ஹியர் த சவுண்ட் ரைட்? yes, that is clear cut to my Because ear. of my illusion, Not the yes. If you are having illusions, then why I would hear that? We will exit this point and then we can take another directions or for explore some other. Okay. This route is very dangerous. அங்க பாருங்க அந்த இடத்துல ஒரு மாலையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த தர்காவோட ஒருத்தர்ட்ட நான் வழி கேட்டேங்க. You don't know. Here at the Dargah, no, there are coming people for removing the spirits from their body. Oh, I see. That spirits are also released here only. Okay. எங்க நாங்க வர வழியில ஒரு நம்ம தர்கா பார்த்தோம் இல்லீங்களா? Yeah. அடியில இருந்து பேய் பிடிச்சவங்களுக்கு எல்லாம் வந்து பேய் ஓட்டுற இடமா அது. அது கூட எனக்கு தெரியாது. நாங்க போட்டு தர்காவுல ஒரு அஜித் அவரு ஒரு பாய் கிட்ட வந்து அட்ரஸ் கேட்டோம். அவரு வந்து எப்படி கிட்டனா கந்தர்வ கோட்டைக்கு வழி சொல்ற மாதிரி அந்த பக்கம் இருக்கு போங்க அப்படின்னு. வாங்கடா. Shall we visit again? இத பாருங்க இன்னும் என்னோட கேமரா ஸ்டக்ல நிக்குதுங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே. நோ ஸ்டில் வர்க் நாட் வர்க்கிங். வாங்க வாங்க. எல்லாம் மறுபடியும் போய் பாக்குறேங்க. விஷயம் இந்த இடத்துல தான் சவுண்ட் வந்தது. வாங்க
அது பிசாசு. இங்க ஒரு பயங்கரமான ஒரு வேஸ்டேஜான ஒரு வாட்டர் போய்கிட்டு இருக்கு. நான் கூட ஏதோ மலையில இருந்து ஊத்துற தண்ணி நினைச்சேன். இங்க அப்படி கிடையாது. Where is the way to go that side? We don't have any way. So what to do? We will go back and then choose another route. We will choose the horror route only. Horror route? யாரா? எல்லாமே உங்களுக்கு ஒரு மாதிரியா தான் தெரியுது. இந்த பக்கம் பாருங்க, இது ஏதோ ஒரு அனிமலுடையதா இல்ல என்ன அதுன்னு எனக்கு தெரியல. மனிதன் இருந்தா இல்ல எந்த இளமுன்னு தெரியல. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய மர்டர் கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்குங்க. ஸோ அதுல வந்து நிறைய அது சம்பந்தமா வந்து இந்த இடத்துல வந்து ஹாண்டட் இருக்கு, இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் ஸ்பிரிட் இருக்கு அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டுருக்காங்க. நான் வந்து கண்டிப்பா இந்த இடத்துல வந்து பேய் இருக்குன்னு சொல்ல மாட்டேங்க. பட் நாங்க உள்ள போகும்போது அது என்னன்னே தெரியாத ஒரு சவுண்ட் வந்தா நம்மளுக்கு எல்லாருக்குமே இது என்னடா அப்படின்னு சொல்லி ஒரு வரும்ல. ஸோ அந்த மாதிரி தாங்க எனக்கு ஒரு பயம் வந்து விட்டது. மற்றபடி இந்த இடம் வந்து எது மாதிரி இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய தப்புகள்லாம் பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்து அதை டிஸ்போஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இடமாக இருக்கட்டும். இந்த அதனால வந்து ஹாண்டட் பிளேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. இங்கே வந்து 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஜஸ்ட் 1 மினிட், 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி அந்த பொண்ணை வந்து ஒரு பெரிய கல்லை தூக்கி தலையில போட்டு அந்த பொண்ணை கொண்டிருக்காங்க. அந்த பொண்ணோட பாடியை கட் பண்ணி இங்கே தான் வந்து த்ரோ பண்ணியிருக்காப்ல. ஸோ அந்த இடம் நடந்தது வந்து இதுதான். Different places of Delhi, and mainly he throw it many parts in. This is also connected with triple murder case. The triple murder case of Delhi. If you will search it on Google, you will get the triple murder. You will get the name of this place, the Sanjay one. So ஓகேங்க, நம்ம கிளம்பலாம். கூட இருக்கிற தம்பி பயப்படுறாரு. சரி, அவரை நான் சேஃபாக கொண்டு போகணும். ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்ம டெல்லியில் வந்து இது வந்து ஒரு பெரிய பொல்யூட்டடான ஒரு ஏரியா, டெல்லி வந்து ஒரு பொல்யூட்டடான ஏரியா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அது எப்படி பொல்யூட்டட் ஆயிருக்குன்னா, சுற்றி இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து சில விஷயங்கள் வந்து விவசாயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மீதி இருக்கிற வேஸ்டேஜை கொளுத்து விடுறதுனால இந்த டெல்லியில் பொல்யூஷன் வருதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெல்லியில் மக்கள் தொகை அவ்வளோ அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்க போடுற குப்பைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மலையை வச்ச மாதிரி 3 இடத்துல டம்ப் ஏரியா இருக்கு. ஸோ அதை எரிக்கிறதுனாலையும் வர புகை அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா வாகனத்தால, வெஹிக்கல்ஸால அப்படின்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா அவ்வளவு வெஹிக்கல்ஸ் வந்து எல்லாமே மோஸ்ட்லி வெஹிக்கிளா இருக்கு. நீங்க டெல்லி சிட்டில பாத்தீங்கன்னா கூட நம்மளுக்கு வந்து மரங்கள்லாம் வச்சு பாத்தியை வச்சு அழகா இருக்கு. இப்ப நம்ம பாக்குற இந்த இடத்த கூட பாருங்க, எவ்வளவு பெரிய காடு. ஒரு சிட்டிக்கு அவுட்டர்ல பாருங்க, ஒன்னும் பெரிய தூரம் இல்ல, ஜஸ்ட் ஒரு 11 கிலோமீட்டர் தான் நம்ம டெல்லியில இருந்து இங்க வந்தது. அதுக்கு இவ்வளோ பெரிய ஜங்கிள் ஒன்று இருக்குல்ல. பட் இது வந்து நீங்கள் தனியாக வர்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா கண்டிப்பாக ஒரு குரூப்போட ஃப்ரெண்ட்ஸோட வாங்க. ஸோ டோன்ட் கம் அலோன். ஓகே, இட்ஸ் நாட் அட்வைசபிள். கரெக்ட்? Yes, don't come alone. And beware of all the paranormal and the social activities which will be happen. ஸோ நீங்க வர்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா அந்த இடத்த வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. பட் இங்க நிறைய லேக்ஸ் இருக்கு, நிறைய சுத்தி பார்க்கறதுக்குலாம் இடம் இருக்கு, நிறைய 330 வகையான விலங்குகள், பறவைகள்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. பட் நாங்க இன்னும் கொஞ்சம் ஏர்லியா வந்து அந்த லேக்கு ஏரி பக்கம்லாம் போயிருப்போங்க. நாங்க கொஞ்சம் வந்ததே 4:45 5 வாக்கு அப்படின்றதுனால இன்னும் 1 மணி நேரத்துல இருட்டிடுங்க. இப்போ மணி 5:40 ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் நாங்க வெளில போகணும். இதுக்கப்புறம் நாங்க இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் வாக் பண்ணி வெளில போகணும். Because we are also we felt the step sounds and all that. Shall we go? Yeah. Shall we go back? Yeah. So guys, அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். அதுவரை டாடா, பை பை, see you. இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, அடுத்து நம்ம டெல்லியில இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சான இருக்கிற இடத்துக்குலாம் போக போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம அதுக்கப்புறம் அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இவர் ப்ரோ வந்து நிறைய சொல்லியிருக்காரு, நிறைய இடம் இருக்குது ஹாண்டடு, அங்கே நிறைய இடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம அந்த மாதிரி இடங்கள்லாம் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? டாடா, பை பை, see you.